இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே வீரா, கையை சுத்தமா கழுவிட்டல? சுத்தமா கழுவிட்டு மண்ணுல கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா? சரி, கையை காட்டு. எலே, பார்த்து கரெக்டா போடல. நீ பார்க்க தானே போற. மதனி, சூப்பரா இருக்கு. சிவபாலா மெஹந்தி நல்லா போடுறான். கேட்டியா சிக்கி? அங்க பாத்தியா? எங்க? அங்க பாரு. அத்தை, அங்க ஒண்ணுமே இல்லையே அத்தை. கேட்டி, நல்லா பாருட்டி. ஐயோ, அதானே அவ என்னைக்கு உங்க கண்ணுல எல்லாம் பட்டா? அதோ அங்க உங்க அம்மா வந்து நிக்கா. என்னம்மா, என்ன உன் கண்ணுல மட்டும் என்ன பட்டுச்சு? ஆமால, அங்க சூடாமணி மதனி வந்து நிக்கா. ஏலே, நீ போட்டு விடுற மருதாணி நல்லா இருக்குன்னு சொல்லுதாலே. மா, நிஜமாவே உனக்கு மரம் கலண்டுருச்சு போலம்மா. ஏ வீரா, நீ ஒழுங்கா கையை காட்ட மாட்டியா? காட்டு. என்னாச்சுடா? எதுக்காக இப்படி கோவமா வர? அந்த வீராவன் இடிச்சுக்கிட்டு அவன் கிட்ட கைய நீட்டிட்டு உட்காந்துருக்காமா. அவனை தொட்டு தொட்டு வேற பேசுறாமா. எனக்கு அப்படியே போய் அவ கணத்துல 4 அரவிடணும் போல இருக்குமா. இருடா, எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இப்ப என்ன, அந்த சிவபாலன் உன்னை இரிட்டேட் பண்ண கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, இல்லனா நானே அவனை ஏதாவது பண்ணிடுவேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன். சார், என்ன சார் இது? இவனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்காக அவன் வந்து என் பையனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? நீங்க அவனை வேற எங்கேயாவது அனுப்பிவிட முடியாதா? இருங்க அப்படின்னா நான் ஒரு ஐடியா அப்படி அவனை அனுப்பி விட்டுறேன். சொல்லு குரு, என்ன விஷயம்? மேடம், இந்த மாலதி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா மேடம். இப்பதான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. என்னது? கமிஷனர் ஆபீஸ்லயா? இவளுக்கு அங்க என்ன வேலை? மேடம், நேர்ல போகல மேடம், போன் பண்ணிருக்கா. அறிவழகன் மாலதியை லவ் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கு. அவன் என்ன ஏமாத்திட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். அதை தடுத்து நிறுத்தணும்னு போன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா மேடம். இடியட். அழைச்சிட்டு வந்தது நாம, கடைசியில நமக்கே அவ துரோகம் பண்றாளா? மேடம், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேர்ல வான்னு சொல்லிருக்காங்க. அவளும் வர்றேன்னு சொல்லிருக்கா. கமிஷனர் வேற நீங்க சொன்னா கேட்க மாட்டாரு மேடம். குரு, அவ அங்க போக கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே போ, அவளை தட்டி தூக்கி ஹவுஸ் அரெஸ்ட்ல வை. எஸ் மேடம், வர மேடம். ஆஹா, அப்ப மாலதி விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனடியா மாலதி இவங்க கண்ணில் படாம காப்பாத்தணுமே. என்ன பண்றது? எனக்கு அந்த சிவபாலனை பார்க்க எரிச்சலா வருதுமா. கௌதம், நம்ம நினைச்சத மத்தவங்க பண்ணணும், அப்படி இல்லையா நாம நினைச்சத நாமளே தான் பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? இந்த சௌந்தர பாண்டியன் அவர் மகனை வெளியே அனுப்புவாருன்னு நினைச்சோம், நடக்கல. அப்ப நாம தான் அவனை வெளியில அனுப்பணும். அப்பனா நாமளே அவனை வெளியில அனுப்பணும்னு சொல்றீங்களா? இன்னுமா உனக்கு புரியல? அப்ப நானே அவனை தூக்கிடவாமா? இப்பதான் உனக்கு புரியுது. சரிம்மா, அவனை தூக்கிடுறேன். கௌதம், தூக்குறதுனா கொலை பண்றது இல்ல. கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை எங்கேயாவது அடைச்சு வச்சா போதும். அதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலையப்படாதீங்க. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். மாலதி, நம்ம பிளான்லாம் வைஜெயந்தி மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க வெங்கடேஷ்? நீ அங்க இருக்காத. இப்போ உன்னை தேடிதான் போலீஸ் அனுப்பியிருக்காங்க. சிக்கிறாத, உடனே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிரு. ஐயோ, இந்த நேரத்துல நான் எங்க போறதுன்னு தெரியலையே. மாலதி, லைன்ல இருக்கியா?
யாரோ கதவை தட்டுறாங்க வெங்கடேஷ். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட மாட்டிக்காத மாலதி. எப்படியாவது தப்பிச்சு ஓடி போ பாத்துக்க. வாங்க சார். ஹாய் சார். என்ன இந்த நேரத்துல திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வைஜெயந்தி மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் எங்க கூட வர முடியுமா? அவ்வளவுதானே, தாராளமா போலாம் சார். ம் மேல துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ம். ஏய் புடிங்கயா. ஏய் நில்லுமா. ஏய் நில்லுமா. யோ சொன்னா கேளுமா. ஏனாதா? ஏய் சார் நிக்க போறியா இல்லையா? நில்லுமா. நில்லுமான்றல. சொல்லு குரு, சிக்கினாளா இல்லையா? சிக்கிட்டா மேடம். ஒரே அடிதான் அடிச்சேன், அவ விழுந்துட்டா. உடனடியா அவளை ஜீப்ல தூக்கிட்டு போ. வெளியில விடாம அவளை ரூம்ல வச்சு பூட்டிடு. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஓகே மேடம், டன் மேடம். ஏய் சார் எங்கயா அவ? இங்கதான் சார். இங்கதான் சார். இந்த காணோம் சார். உங்கயா சார் போய் தேடுங்கயா. ஓகே சார். குரு, ஹலோ மேடம். என்ன நடக்குதுங்க? அவ அடிபட்டு மயங்கி கிடந்தா மேடம். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளை காணோம் மேடம். முட்டாள் முட்டாள், அறிவு இருக்கா உனக்கு? மாலதி கமிஷனர் ஆபீஸ் போனாலும் பிரச்சனை தான். எனக்கும் அவளுக்கும் இருக்கிற கான்டாக்ட் வெளியில தெரிஞ்சா எல்லாமே கெட்டு போயிடும். மேடம் இதோ பிடிச்சிடுறேன் மேடம். இல்ல, உங்களெல்லாம் நம்ப முடியாது. நீ ஒண்ணு பண்ண, அவளை கண்டுபிடிச்சதும் சும்மா விட வேண்டாம். அவளை உடனே போட்டு தள்ளு. மேடம் கொலையா? ஆமா, வேற வழி இல்ல. உடனே அவ டெட் பாடி ஆயிடணும். அவ உயிரை எடுக்காம விட்ட நான் உன்னையே பொணமாக்கிடுவேன். யோ எங்கயா அவ? சார் இந்த பக்கம் தேடி பார்த்தேன் சார், ஆளே காணோம். ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஆளை காணோம். சார் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல சார். இந்த பக்கம் தேடி பார்த்தேன், இங்கேயும் இல்ல சார். ஏய் அவளை பார்த்தது கொலை பண்ண சொல்லிருக்காங்க, விடக்கூடாது அவளை. வாங்கயா. ஓகே சார். அட பாவிங்களா, என்ன கொலை பண்ண போறீங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.